Dear students, good morning to all. Last class வந்து நம்ம சவுண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு 25 ஒன் மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. The speed of sound wave. நம்ம எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 760 கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 760 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். If 3600 waves are passing through a point in the medium 2 minutes. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3600 waves are passing through the point in the medium in 2 minutes. நமக்கு wavelength கேக்குறாங்க. wavelength அப்படின்னா அலைநீளம் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஜெனரலா நமக்கு frequency என்ன ஃபார்முலானா total number of waves by time taken. total number of waves by time taken. நமக்கு total number எவ்வளவு waves கொடுத்திருக்காங்க? 3600 waves. எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 2 நிமிஷம். அது அப்ப நமக்கு செகண்ட்ஸ் மாத்தும் போது எவ்வளவு வந்துரும்? அப்ப ஃப்ரீக்வன்சிக்கு வந்து n அல்லது f எந்த சிம்பிள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து நமக்கு ஒரு 3600 கொடுத்துருக்காங்க. டைம் வந்து ஒரு 2 மினிட்னா 120 செகண்ட். இந்த 00 அடிச்சிடலாம். 4 12 12 3 12 36 இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப n ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கு? 30 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸ்பீட் அப்படின்னாவே நமக்கு ஃப்ரீக்வன்சியும் வேவ்லென்த் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா ஸ்பீட் நமக்கு. இப்போ நமக்கு வேவ்லென்த் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ வேவ்லென்த் வந்து நமக்கு லாம்டா ஈக்குவல் டு வி பை நியூ. ஃப்ரீக்வன்சிக்கு நியூங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணலாம், அல்லது என்னங்கிற சிம்பிள், அல்லது வந்து பார்த்தா எஃப்ங்கிற சிம்பிள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 760 கொடுத்துருக்காங்க. 760. அப்ப வேவ்லென்த் லாம்டா. வேவ்லென்த் அப்படின்னா அலைநீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் திசைவேகம் எவ்வளவு? 760. ஓகே. அதிர்வெண் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 30. ஓகே. இப்ப இந்த 0 அடிச்சிருங்க. அப்ப 3ஆல டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்தா நமக்கு 7ல எத்தனை 3 இருக்கு? நமக்கு 2 டைம்ஸ் இருக்கு. மீதி 1 இருக்கா? அப்ப 16. 5 5 மீதி 1 இருக்கு. அப்ப 10ல எத்தனை 3 இருக்கு? 3 இருக்கும். அப்ப வேவ்லென்த் நமக்கு எவ்வளவு? 25.3 மீட்டர். 25.3 மீட்டர். ஓகேங்களா? இது நல்ல அருமையான கொஸ்டின், கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடும். ஃப்ரீக்வன்சி என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். The total number of waves by time taken. Total number of waves by time taken. இது வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா நமக்கு வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So velocity is equal to frequency into wavelength. இந்த ஃபார்முலா முக்கியமானது. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? வேவ்லென்த் அலைநீளம் கண்டுபிடிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தா நமக்கு 5.5 மீட்டர் லென்த் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. லென்த் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.035. டென்ஷன் இழுவிசை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 77 நியூட்டன். நமக்கு ஸ்பீட் கேட்கறாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க? ஸ்பீட் கேட்கறாங்க. இதுல பாருங்க, சோனாமீட்டர் இது மாதிரி எந்த கான்செப்டும் வரல, ஜெனரலா கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப நல்லா கவனமா பார்த்துக்கணும். ஓகே. நமக்கு சோனாமீட்டர்ல தான் நமக்கு லாஞ்சிடியூடினல், டிரான்ஸ்வர்ஸ் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு 1/2 ஆட் ஆகும். இல்லைன்னா டைரக்டா நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? v ஈக்குவல் டு நமக்கு √T/m. டீனா இழுவிசை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 77 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. m கொடுத்துருக்காங்களா? m கொடுக்கல. அப்ப m கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? 0.035 கொடுத்துருக்காங்க. 0.035. ஓகேங்களா? மாஸ் பெர் யூனிட் லென்த் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மாஸ் பெர் யூனிட் லென்த். அப்ப மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க?
0.035. லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5.5. 5.5. அப்ப மாஸ் per யூனிட் லென்த் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க உள்ள வந்து பார்த்தா நமக்கு டென்ஷன் என்ன பண்றோம்? 77 போடுறோம். அந்த இந்த வேல்யூ கொண்டு வந்து நம்ம இங்க இப்ப 0.035 போட்டுக்கோங்க. எம் மேல கொண்டு போயிருங்க. அப்ப ஸ்பீட் வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? ஸோ 11 11 171 2 0 வெளியே கொண்டு வரும்போது நம்ம ஒரு 0 போட்டா போதும். அப்ப 110 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். Yeah, 5.5 meter length of string has the mass of 0.035 kilogram. அப்ப இதுல நமக்கு மாஸ் per யூனிட் லென்த் கண்டுபிடிச்சலாம். டென்ஷன் கொடுத்திருக்காங்க 77 நியூட்டன், இழுவிசை கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து அந்த இழுத்து கட்டப்பட்ட கம்பியில உருவாக்கப்படுகின்ற அந்த அலையினுடைய திசைவேகம் கேட்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா √T/m. Tனா இழுவிசை, mனா அங்க நிறை. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2 தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. The speed of sound wave. Speed of sound wave. ஸ்பீட் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? v ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 350 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீக்வன்சி நமக்கு கேட்கறாங்க. வேவ் லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வேவ் லென்த் வந்து நமக்கு 0.7 மீட்டர். இப்ப வேவ் லென்த் கொடுத்திருக்காங்க, ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஜெனரலா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ நமக்கு ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? சோ ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த் இது ரெண்டையும் நமக்கு பெருக்கணும். நம்ம கேட்கறது வந்து டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி தான் கேட்கறாங்க. அப்ப நியூ ஈக்குவல் டு v பை லாம்டா. நமக்கு v எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 350 கொடுத்திருக்காங்க. லாம்டா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.7. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் ஒரு தள்ளி புள்ளி வச்சுட்டோம்னா என்ன கிடைக்கும்? 7 into 10 power minus 1 வரும். அது மேல கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? சோ டேலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு n ஃப்ரீக்வன்சி நியூ ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம்? 500 ஹெர்ட்ஸ். சோ ஜெனரலா நமக்கு ஃப்ரீக்வன்சிக்கு வந்து n அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நியூங்கிற சிம்பிள், அல்லது f. ஃப்ரீக்வன்சிக்கான யூனிட் வந்து ஹெர்ட்ஸ், அதாவது சைக்கிள் பெர் செகண்ட் எடுத்துக்கலாம். சைக்கிள் பெர் செகண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் மிக முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 3 தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கேட்கறது வந்து டியூனிங் ஃபோர்க்கோட வந்து ஃப்ரீக்வன்சி கேட்கறாங்க. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. எலாஸ்டிக் வேவ் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா அதுதான் நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவா இருக்கும். அதே சவுண்ட் வேவ் அப்படின்னா நமக்கு லாஞ்சிடியூடினல் வேவா இருக்கும். லாஞ்சிடியூடினல் அப்படின்னா அதுக்கு பேர் நெட்டலை. டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா அதுக்கு பேர் என்ன? குறுக்கலை. அதே நமக்கு இங்க எலாஸ்டிக் வேவ்னா இன்சாலிட். இது வந்து நம்ம ஐல ரெண்டுமே இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் அல்லது லாஞ்சிடியூடினல் ரெண்டுமே இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாஞ்சிடியூடினல். ஓகேங்களா? இது மிக முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா டிஆர்பி கேட்கலாம். நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ், சவுண்ட் வேவ் அப்படின்னா லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ், எலாஸ்டிக் வேவ்ஸ் இன் சாலிடா இட் இஸ் எய்தர் டிரான்ஸ்வர்ஸ் அல்லது லாஞ்சிடியூடினல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. If the vibration of string are able to increase by the factor 2. நம்ம என்ன பண்றோம்? வைப்ரேஷன்னா ஃப்ரீக்வன்சி வந்து என்ன பண்றோம்? 2 மடங்கு அதிகமாகணும். அப்ப இழுவிசை நமக்கு என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? நமக்கு வைப்ரேஷன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டென்ஷன். அப்ப நமக்கு n1 by n2 this is proportional to root of t1 by root of t2. இது மிக முக்கியமானது. இல்ல ஸ்கொயர் கான்செப்ட் யூஸ் பண்ணா கூட நமக்கு
n1 squared by n2 squared equal to t1 by t2. இப்ப நமக்கு t2 தான் கேக்குறாங்க. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க? t2 தான் கேக்குறாங்க. அப்ப t2 is equal to t1 into n2 square by n1 square. அப்ப t1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். So n2 நம்ம என்ன பண்ணோம்னா the vibration of the string are able to increase two times நம்ம increase பண்றோம். அப்ப 2n1 square by n1 square. இப்ப இந்த n1 இந்த n1 square cancel பண்ணிக்கலாம். 2 square 4. அப்ப t2 equal to 4 times t1. 4 times t1. இது மிக முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. To increase the frequency from 100 ல இருந்து 400 frequency increase பண்றோம். நமக்கு டென்ஷன் கேக்குறாங்க. 100 ல இருந்து 400 இன்க்ரீஸ் பண்ற டென்ஷன் கேக்குறாங்க. சேம் அதே கான்செப்ட் தான். நமக்கு frequency வந்து proportional to tension. அப்ப n squared proportional to t. அப்ப நமக்கு n1 squared by n2 squared equal to t1 by t2. So நம்ம டென்ஷன் t2 தான் கேக்குறாங்க. அப்ப t2 equal to நம்ம என்ன சொல்லணும்? t1 into n2 squared by n1 square. அப்ப t2 equal to t1. So நம்ம எது இருந்து எது வரை இன்க்ரீஸ் பண்றோம்னா 100 ல இருந்து 400. ஓகேவா? அப்ப t2 equal to 4 ஸ்கொயர் வந்து 16. இந்த 4 0 இந்த 0 4 0 அடிச்சிடலாம். அப்ப t2 equal நம்ம என்ன சொல்லலாம்? 16 மடங்கு. அப்ப t2 equal நம்ம என்ன சொல்லலாம்? 16 மடங்கு t1. ஸோ முன்ன பார்த்தோமே கொஸ்டின் நம்பர் 5 அண்ட் 6 ரெண்டுமே சிமிலர் மேனர். மிக மிக முக்கியமானது. தெளிவா நோட் பண்ணிக்கணும். இது மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. The angle between wave velocity and the particle velocity. The angle between wave velocity and the particle velocity. Wave velocityனா நம்ம அலை செல்லக்கூடிய திசை சொல்லுவோம். பார்ட்டிகல் வெலாசிட்டினா துகள் அதிரக்கூடிய திசை சொல்லுவோம். ஓகேங்களா? நமக்கு வந்து இப்ப லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ்னா பேரலல் மோஷன். லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னாவே அது பேர்னா பேரலல் மோஷன். லாஞ்சிடியூடினல் வேவ் அப்படின்னா அது பேர்னா பேரலல் மோஷன். பேரலல் மோஷன். நமக்கு இங்க வந்து அலை செல்லக்கூடிய திசையும் துகள் அதிரக்கூடிய திசையும். அலை செல்லக்கூடிய திசையும் ஓகே வேவ் வெலாசிட்டினா அலை செல்லக்கூடிய திசை. பார்ட்டிகல் வெலாசிட்டினா துகள் அதிரக்கூடிய திசை. ரெண்டுமே நமக்கு பேரலா இருக்கும். ஓகேங்களா? லாஞ்சிடியூடினல் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே எப்படி இருக்கும்? பேரலா இருக்கும். அப்ப இங்க வந்து நமக்கு ரெண்டுக்கும் இடையில ஆங்கிள் நமக்கு என்ன இருக்கும்? 0 டிகிரியா இருக்கும். ஓகேங்களா? அதே நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் நம்ம எடுத்துட்டோம்னா அதே நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் குறுக்கலை டிரான்ஸ்வர்ஸ் குறுக்கலை எடுத்துட்டோம்னா நமக்கு அலை செல்லும் திசையும் துகள் அதிரும் திசையும் நமக்கு எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலரா இருக்கும். ஓகேங்களா? நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னாவே பர்பண்டிகுலர் மோஷன். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம்? பர்பண்டிகுலர் மோஷன்.
அப்ப இங்க நமக்கு வேவ் வெலாசிட்டிக்கும் பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கும் ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும். எவ்வளவு இருக்கும் இங்க ஆங்கிள்? இங்க பேரலல் மோஷனுக்கு ஆங்கிள் வந்து நமக்கு 0 டிகிரி இருக்கும். இங்க வந்து பார்த்தா திட்டா வந்து எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரி. அப்ப டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னாவே 90 டிகிரி நான் வச்சுக்கணும். பர்பண்டிகுலர் மோஷன். லாஞ்சிடியூடினல் அப்படின்னாவே பேரல் மோஷன் 0 டிகிரி. ஓகேங்களா? இது ரெண்டுமே மிக முக்கியமான கொஸ்டின், தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 நியூட்டன் ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்டன் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நியூட்டன் ஃபார்முலா அப்படின்னாவே நமக்கு பேர் என்ன? ஐசோதெர்மல். ஐசோதெர்மல் நான் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஐசோதெர்மல். ஸோ கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் வந்து நமக்கு ஸ்லோ மேனரா இருக்கும். ஸ்லோ மேனர், வெரி ஸ்லோ மேனர். அது மிக முக்கியமானது. ஸோ இங்க வந்து ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஐசோதெர்மலுக்கு ஸ்பீட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பார்த்தா நமக்கு கே ஐ பை ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லை இன்னொரு ஃபார்முலா இருக்கு, வி ஈக்குவல் டு பி பை ரோன்னு எடுத்துக்கலாம். இங்க பி அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? ப்ரெஷர், ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ஒரு ஃபார்முலா முக்கியம். ஹச் ரோ ஜி மிக முக்கியமானது. இங்க ரோ அப்படிங்கிறது பேர் என்ன? டென்சிட்டி. ரோங்கிறது பேர் என்ன? டென்சிட்டி. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இதுக்கான யூனிட் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இதை நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? மிக முக்கியமானது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸ்பீட் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் பி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ரோ. இது ரெண்டும் முக்கியமானது. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. The Laplace collection was necessary to Newton calculation of velocity of sound. என்ன காரணம்னா the propagation of sound in the medium is, நமக்கு வந்து லாப்லாஸ் கலெக்ஷன் அப்படின்னாவே அதுக்கு பேர் அடியாபேட்டிக் ப்ராசஸ். அதுக்கு பேர் அடியாபேட்டிக். ஏன்னா நமக்கு நியூட்டன்ல வந்து பார்த்தா நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 280 தான். நியூட்டன் கான்செப்ட்ல நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட வேல்யூ 280. பட் சோதனையுடைய அடிப்படையில் கண்டுபிடிச்சது 332. ஸோ நியூட்டன்ல வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் லாப்லாஸ் கரெக்ஷன். லாப்லாஸ் கரெக்ஷன் 331.3. ஸோ சோதனை அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கும் லாப்லாஸ் கரெக்ஷன் சேம் வேல்யூ தான் இருக்கும். நமக்கு லாப்லாஸ் அப்படின்னாவே அடியாபேட்டிக், மறந்துக்கூடாது. லாப்லாஸ் அப்படின்னாவே அடியாபேட்டிக். நியூட்டன் அப்படின்னாவே ஐசோதெர்மல். நியூட்டன் அப்படின்னாவே என்ன சொல்லலாம்? நியூட்டனாவே ஐசோதெர்மல். லாப்லாஸ் கரெக்ஷன் அப்படின்னாவே அடியாபேட்டிக். இது மிக முக்கியமான, தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து velocity of sound in the any gas depend on. ஸோ velocity of sound in any gas எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? வேவ்லென்த்தா, டென்சிட்டியா, இன்டென்சிட்டியா, ஆம்பிளிடியூடா? ஸோ velocity of sound நம்ம ஸ்பீடின் ஃபார்முலா பார்த்துருக்கோம். ரூட் ஆஃப் பி பை ரோ, ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க டென்சிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க. டென்சிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் கேஸ். டென்சிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. டென்சிட்டினா அடர்த்தி, எலாஸ்டிசிட்டினா மீட்சி பண்பு. மீட்சி பண்பு. ஓகேங்களா? அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சவுண்ட் டிராவல் ஃபாஸ்டர் இன் மெட்டல் தன் ஏர். யார் தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கோம்னா, சவுண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சவுண்ட் பொறுத்தவரைக்கும் சாலிட் நமக்கு அதிகமா இருக்கும். அதை விட கம்மி வந்து நமக்கு லிக்யூடு, அதை விட கம்மி நமக்கு கேஸ். அப்ப எதுல அதிகமா இருக்குன்னா சாலிட்ல தான் நமக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து velocity of sound in a gas at a pressure P, density rho. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஐசோதெர்மல் இருக்கு, அடியாபேட்டிக் இருக்கு. ஸோ நமக்கு ஜெனரலா ஐசோதெர்மல் கான்செப்ட் அப்படின்னா நமக்கு VI ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி பை ரோ எடுத்துக்கலாம். அதே அடியாபேட்டிக் கான்செப்ட் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ரேஷியோ வந்துடும். சேம் அதே தான் பி பை
ஸோ நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ரிமைனிங் மூணுமே ராங். அடுத்து which of the following not affect the velocity of sound? Which of the following not affect the velocity of sound? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். டெம்பரேச்சரை பொறுத்து நமக்கு வெலாசிட்டி மாறும். டென்சிட்டியை பொறுத்து மாறும். ஏன்னா டென்சிட்டினாவே நமக்கு மாஸ் பை வால்யூம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஆனா எதை பொறுத்து மாறாது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியே சொல்லியிருப்போம். The speed of sound is independent of pressure னு சொல்லியிருப்போம். The speed of sound is independent of pressure. Which factor not affect velocity of sound னா pressure of the gas. Pressure of the gas. பேஜ் நம்பர் வந்து 6ல நம்ம சொல்லியிருப்போம். வேணா இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. What is the effect of velocity of sound waves when humidity increases? ஸோ நமக்கு ஈரப்பதம் அதிகமாகும் போது அங்க நம்ம என்ன ஆகுது அப்படின்னா காற்று மூலக்கூறுகளோட அந்த டென்சிட்டி குறையும். அப்ப டென்சிட்டி குறையும் போது நமக்கு வெலாசிட்டி அதிகமாகும்னு பார்த்திருப்போம். அப்போ வந்து நமக்கு வெலாசிட்டி அதிகமாகும்னு பார்த்திருப்போம். இதுவும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு பேஜ் நம்பர் 9ல சொல்லியிருப்போம். பேஜ் நம்பர் 9ல இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுவும் நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. What is the effect of velocity of sound wave when humidity increases? The velocity of sound in a gas is proportional to. So velocity of sound நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். Velocity proportional to நமக்கு bulk modulus K பார்த்திருப்போம். Velocity proportional to root of pressure பார்த்திருப்போம். Velocity inversely proportional to root of density பார்த்திருப்போம். So the proportional, directly proportional and inversely proportional இது மாதிரி நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்க நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. The square root of bulk modulus. Square root of bulk modulus. கவனமா பார்க்கணும். டக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குறிச்சிட கூடாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் பல்க் மாடுலஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பல்க் மாடுலஸ். சோனார் அப்படின்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லலாம், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இது நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா, இதுல நம்ம யூஸ் பண்ற வேவ்ஸ் வந்து பார்த்தா நமக்கு சோனார்ல யூஸ் பண்ற வேவ்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோ வேவ்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சோனார் சாரி நமக்கு இதை யூஸ் பண்ற வேவ்ஸ் வந்து பார்த்தா அல்ட்ராசானிக் வேவ்ஸ். அல்ட்ராசானிக் வேவ்ஸ். ஸோ நமக்கு ரேடார்ல யூஸ் பண்ற வேவ்ஸ் தான் நமக்கு நம்ம என்ன சொல்லலாம் ரேடியோ வேவ்ஸ். ஓகே, ரேடார் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகேங்களா? அங்கதான் நம்ம ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோனால நம்ம யூஸ் பண்ற வேவ்ஸ் வந்து பார்த்தா அல்ட்ராசானிக் வேவ்ஸ். அல்ட்ராசானிக் வேவ்ஸ். இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து the temperature at which the speed of sound in air become double its value at 27 degrees Celsius. 27 degrees Celsius. அது நம்ம சொல்லியிருக்கோம். the velocity proportional to root of t ன்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஃபார்முலா சொன்னோம். the speed proportional to t நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப நமக்கு இங்க வந்து பார்த்தா v1 by v2 equal to root of t1 by root of t2. both side ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப v1 squared by v2 squared equal to t1 by t2. ஸோ நமக்கு இங்க t2 தான் கேட்குறாங்க. அப்ப t2 மேல கொண்டு போயிடலாம். அப்ப t2 equal to
T1 into V2 squared by V1 square. நமக்கு என்ன பண்ணோம்னா the temperature at which the speed of sound is double. Speed of sound is double. ஓகேங்களா? அப்ப T2 equal to நமக்கு T1 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. அது நம்ம கெல்வினா மாத்துற மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னா 273 மாத்திக்கணும். அப்ப வந்து இத 27 பிளஸ் 273 அப்ப டேலி பண்ணும்போது நமக்கு 300 கெல்வின் வந்துரும். அப்ப 300 into V2 வந்து நம்ம என்ன சொல்லலாம் 2 times V1 squared by V1 squared. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த V1 square இந்த V1 square cancel ஆயிரும். 2 square 4 4 into 3 12. அப்ப T2 equal to எவ்வளவு 1200 கெல்வின். இதே நம்ம டிகிரி செல்சியஸ்ல தேவைன்னா என்ன பண்ணோம் -273 கழிச்சிடணும். அப்ப 273 கழிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டினா கெல்வின் கிடைக்கும், கழிச்சோம்னா நமக்கு டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். 927 டிகிரி செல்சியஸ் 927 டிகிரி செல்சியஸ்.